தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் 7வது ஆயராக 7 ஆண்டுகள் நிறைவு செய்து ஏற்றுமிகு பணிகளை சிறப்பாக செய்து வரும் மேதகு ஆயர் ஸ்டீபன் அந்தோணி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் ஆயரை சந்திப்போம். ஆயர் அவர்களே, மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நல்லா இருக்கீங்களா? என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மகிழ்ச்சி ஆண்டவரே. மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த நேர்காணலுக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் நம் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பம் தான் ஆணிவேர். உங்களுடைய குடும்பத்தை பற்றி, நீங்கள் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை பற்றி நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். அப்பா பெயர் அந்தோணி பிள்ளை, அம்மாவினுடைய பெயர் ஸ்கொலாஸ்டிக்காள். நாங்கள் 6 பேர், 4 ஆண்கள் 2 பெண்கள். நான் 3வது பையன். எங்க அம்மா ஸ்கொலாஸ்டிக்காள் மிகுந்த இறைப்பற்று உடையவர்கள். அவர்களுக்கு அனைத்து ஆண் குழந்தைகளும் குருவாக ஆக வேண்டும் என்ற ஆசை. அதனால 3வது மகனான என்னை அவர்கள் இந்த தேவ அழைத்தலுக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். நான் குருவாக இருந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் பணிபுரிய வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் என்னை தேர்ந்தெடுத்து அந்த வேலூருக்கு அனுப்பி வைத்தார். இவ்வாறு என்னுடைய அழைத்தல் அங்கே வேலூர் மறை மாவட்டத்திற்காக அங்கே சென்று படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எங்களுக்கு ஓய்வெடுக்கின்ற அந்த வகுப்புகள் இருக்கும் பொழுது ஏதாவது போய் படிப்போம் அப்படின்னு நான் எங்கே போவேன் தெரியுமா? லைப்ரரிக்கு போவேன், நூலகத்திற்கு போவேன். அங்கே ஏதாவது படித்துக் கொண்டே இருப்பேன். உங்களுடைய குறும்பட பயிற்சி உங்களை நன்றாக பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை உங்களுடைய பயிர்வு வெளிப்படுத்துகிறது. ஒரு சிறிய பாடலை பாடினால் எல்லோரும் அகமகிழ்ந்து கேட்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு பிடித்த பாடலாக தந்தை தே அல்போன்ஸ் எழுதியது எம்மையும் நீ மறுமையும் நீ இயேசுவே என் இன்பமே நீ இன்பமே நீ உன்னிடம் என்னை நான் கொடுத்தேன், உன் கரம் பற்றி வழி நடப்பேன். உன்னிடம் என்னை நான் கொடுத்தேன், உன் கரம் பற்றி வழி நடப்பேன். நான் இனி என்றும் மறைந்திடுவேன், நாளும் நீ என்னில் வளர்ந்திடவே. ஒரு உணர்வு பூர்வமான பாடலை நமக்கு பாடி ஆயருக்கு மீண்டுமாய் நன்றி.